ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம பாக்கியா தான். அதாவது பழனி சாருக்கு பர்த்டே வருது, அதுக்கு சார் கண்டிப்பாக நல்லா குக் பண்ணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டெல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்தோன்னே செல்வி பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஒன்று இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? அதையும் தாண்டி புனிதமானது அப்படிங்கிற டைலாக் இவங்களுக்கு தான் பொருந்தும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படி இருந்தால் சந்தோஷம் அப்படின்னு அமிர்தா சொல்கிறாங்க. சொன்ன உடனே என்னம்மா நடக்குது இங்கே, அவங்க உங்களுக்கு மாமியாருங்கிறத மறந்துட்டு பேசுறியம்மா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சரிம்மா, இதுக்கப்புறம் என்ன இன்னொரு கல்யாணமாக பண்ண போகிறாங்க, வயசே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கோபி, அதாவது டார்லிங் பேபியாம். யார் ராதிகா வந்து பேபியாம், அது பீப்பா மாதிரி இருக்குது, அதை போய் பேபிங்கிறாரு. சரி, இதெல்லாம் இப்படி சொல்லி வெறுப்பேற்றினாலும் இப்போ பாரு செஃப்பை கூப்பிட்டு நான் எப்படி மிரட்டுறேன்னு சொல்லிட்டு செஃப்பை கூப்பிட்டு மிரட்டுறாரு. இவர் பேசுகிற பேச்சில் இன்றைக்கி அவர் வேலையை விட்டு போயிடுவாராட்டுக்கு, அந்தளவுக்கு இருக்குது. ஒன்று ரொம்ப பாராட்டுறீங்க, இல்லைன்னா ரொம்ப கராராக இருக்கீங்க, இப்படிலாம் இருக்கக்கூடாது, இப்படிலாம் இருந்தால் எப்படி பிஸ்னஸ் நீங்கள் ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. நீ என்ன பேபி நான் இது பண்ணாலும் திட்டுற அப்படிங்கிறாங்க. ஐயோ, காலம் போன காலத்தில் கல்யாணத்தை பண்ணிவிட்டு பேபி வாயில் குத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஜெனி வந்துட்டு இன்னும் வீட்டுக்கு வரலையேன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. நம்ம செலியன் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை. 6 மணிங்கிறது அரை ஆயிடுச்சு. அதனால் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கோவத்தில் கொந்தளிச்சு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக செலியன் வீட்டுக்கு வந்தாச்சு. ஏன்ப்பா ஃபோன் எடுக்கலன்னு, ஃபோன் சைலண்ட்டில் கடந்துச்சுமா, ஒரே டிராஃபிக் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்னோன்னு பண்டாட்டி பாடுறா கோச்சிட்டு கிளம்பிட்டான்னு கிளவி வேறு உசுப்பேற்றி விடுது. கிளவி போகிற போக்க பார்த்தா குடும்பத்தை பிரித்து விட்டு தான் மறுவேலை பார்க்க மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவே கலாய்ச்சி விட்டாரு பாட்டியை. பாட்டி வாய் சும்மா இருக்குமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.